ஹலோ இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ். இந்த வருஷம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கோடீஸ்வரன் ஆகிருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரெசிஷன் டைம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால நிறைய சம்பாதிக்க முடியும். அதுக்கு என்ன வழி? இதுக்கு முன்னாடி இந்த எக்கனாமிஸ்ட்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரெசிஷன் டைம்லயும் நம்மளுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. பிகாஸ் இப்போதான் இந்த ப்ராடக்ட்ஸோட டிமாண்ட் எல்லாம் ரொம்ப கம்மியாகி அதுக்கான ப்ரைஸ் எல்லாம் ரொம்பவே கம்மியாகிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரெசிஷன் டைமை பெஸ்ட் டைம் ஃபார் பையிங் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருந்த ரெசிஷன் அப்போ வாங்குறது ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. சோ அதோட எஃபெக்ட் ரொம்ப நாளைக்கு இருந்துச்சு. இந்த ரெசிஷன் டைம்ல வாங்குறது ஏன் ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்துச்சு அப்படின்னா, இந்த சார்ட்டை பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த சார்ட்டோட நேம் ரெசிஷன் பை இண்டிகேட்டர். இதை நார்மன் ஃபாஸ்பர்க் அப்படின்றவர் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு. அவர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எக்கனாமிக் ரிசர்ச்சோட ஹெட்டா இருந்திருக்காரு. இந்த சார்ட்டை ரெடி பண்றதுக்கு 1870 இருந்து இப்ப வர உள்ள 30 ரெசிஷன் பீரியடை அவர் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. இந்த பார் சார்ட்ல ப்ளூ கலர் பார் ரெசிஷன் டைம்ல வாங்குறதுக்கு இண்டிகேட் பண்ணுது. அதாவது அந்த ப்ளூ பார் தான் ரெசிஷன் பை இண்டிகேட்டர். அண்ட் இதுல ரெட் கலர் 1871 இருந்த ஆவரேஜ் ஓவரால் பீரியடை இண்டிகேட் பண்ணுது. 1871 இருந்து பார்க்கும்போது இந்த ரெசிஷன் டைம்ல வாங்குறப்போ மற்ற பீரியடை விட நம்மளோட கெயின்ஸ் டபுளா இருக்கு அப்படின்றத இந்த சார்ட்ல சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், 1870 அப்படின்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அது எப்படி இப்போ உள்ள எக்கனாமிக் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் ஃபேக்டருக்கு ரெலவெண்டா இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட் கண்டிப்பா வந்திருக்கும். அதுக்கும் அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு அப்படின்னா, 1870 இருந்த ரெசிஷனை விட 2008 கிடைச்ச கெயின்ஸ் எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ கன்க்ளூஷனா நார்மன் ஃபாஸ்பர்க் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ரெசிஷன் டைம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் இப்போ இந்த செட் ஆஃப் டேட்டா யாரு ரெடி பண்ணாங்க அப்படின்னா, ஃபார்கோ அண்ட் ப்ளோபர்க் இன்ஸ்டிடியூட் தான் இதை ரெடி பண்ணிருக்காங்க. இதுக்காக வேர்ல்ட் வார் 2ல இருந்து 2020 வரை இருந்த 11 பியர் மார்க்கெட்டை கோ த்ரூ பண்ணிருக்காங்க. அதுல இருந்து அவங்களுக்கு கிடைச்ச டேட்டா எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்திருக்கு. சோ இப்போ இதுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இப்ப நம்மளோட எக்கானமி பியர் மார்க்கெட்ல இருந்துச்சு அப்படின்னா அதோட டியூரேஷன் ஆவரேஜா 6 மந்த் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுவே நம்மளோட எக்கானமி இந்த பியர் மார்க்கெட்டோட சேர்ந்து ரெசெஷனும் இருந்துச்சு அப்படின்னா அதோட டியூரேஷன் ஆவரேஜா 20 மந்த்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்றதுனால கண்டிப்பா அதுக்கான ரிவார்டும் இருக்கும். இப்போ இந்த டேட்டால பாத்தீங்க அப்படின்னா, இதுல பியர் மார்க்கெட் வித்வுட் ரெசெஷன்ல பியர் மார்க்கெட் இருக்கிறப்போ அதோட ரிட்டர்ன் -27.9% இருக்கு. அண்ட் பியர் மார்க்கெட் முடிஞ்சு 12 மந்த்ஸுக்கு அப்புறம் அதோட ரெசெஷன் இல்லாம 29.0% ரிசன் வந்திருக்கு. அண்ட் இதோட டியூரேஷன் 13.6 மந்த்ஸா இருக்கு. இப்போ இதுல ரெசெஷனோட பாத்தீங்க அப்படின்னா, வித் ரெசெஷனோட பாத்தீங்க அப்படின்னா பியர் மார்க்கெட் இருக்கிறப்போ அதோட ரிட்டர்ன் -37.8% இருக்கு. அண்ட் அப்படி இந்த பியர் மார்க்கெட் முடிஞ்சு 12 மந்த்ஸ்க்கு அப்புறம் அதோட ரிட்டர்ன் 48.8% வந்திருக்கு. பட் இதோட டியூரேஷன் பாத்தீங்க அப்படின்னா 28.2 மந்த்ஸ் இருந்திருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டையுமே கம்பேர் பண்றப்போ ரெசெஷன் இருக்கிற டைம்ல தான் நம்மளுக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ அதோட டியூரேஷனும் லாங்கா இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ இந்த ரெசெஷன் டைம்ல எப்படி மார்க்கெட் பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ S&P 500 அப்படின்ற ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் ப்ரொவைட் பண்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1945 இருந்து வர ஒவ்வொரு ரெசெஷன் டைம்லயும் 1% ஹை ஆகிட்டே தான் இருக்கு. அது ஏன் அப்படின்னா, அவங்களால இந்த ரெசெஷனோட பாட்டம் அவுட் பீரியடை 4 மந்த்ஸ்க்கு முன்னாலே ரெகக்னைஸ் பண்ணதுனால ரோஸ் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ரெசெஷன் டைம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். இப்போ நீங்க மார்க்கெட் டவுனா இருக்கிறதுனால நீங்க இந்த டைம் ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா 10 to 20 இயர்ஸ்க்குள்ள உங்களால லம்பா ஒரு அமௌண்ட் சம்பாதிக்க முடியும். இப்போ 2021 அண்ட் 2022ல ஒரு நல்ல ஹை குவாலிட்டி கம்பெனில ட்ரேட் பண்ணாம இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல ரிஸ்க் கம்மியா இருக்கும். அண்ட் அந்த கம்பெனிஸோட ஷார்ப் ரேஷியோ கம்மியா 0.5 இருக்கிறதுனால 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அதோட வின்னிங் ப்ராபபிலிட்டி 95% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நார்மலா
கேஷை நீங்க வச்சிருக்காம இந்த மாதிரி 0.5 ஷார்ப் ரேஷியோ இருக்கிற கம்பெனியா பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட வின்னிங் ப்ராபபிலிட்டி 95% இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஃபைனலா ஃபெடரல் இந்த ரெசிஷன் டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ உங்க பிரைஸ் இன்ஸ்டெபிலிட்டி கூட ரொம்பவே போராடிட்டு இருக்காங்க. பிகாஸ் இப்போ எல்லா பிரைஸுமே வந்து ரொம்ப ஃபிளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆயில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட பிரைஸும் ரொம்ப இன்ஸ்டெபிலிட்டியா தான் இருக்கு. ஸோ மக்களே, ஃபைனலா இந்த ரெசிஷன் டைம்ல உங்களால வாங்க முடியும். கிராஷ் ஆனால் என்ன? கிராஷ் ஆனால் நல்லது தான். ஸோ இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னா, இந்த ரெசிஷன் டைமில் 2021 நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் 2022 இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.